ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது பி ஸ்ட்ராங் நியூ சாகா அப்படின்ற ஒரு சூப்பரான ஓவர் அனிமே பற்றி பார்க்க போகிறோம். இந்த அனிமே ஃபேண்டசி உலகத்தில் நடக்கிற ஒரு டைம் டிராவல் பேஸ் பண்ண ஸ்டோரி. இந்த சீரிஸ் நம்ம சேனலில் வாரம் போட போகிறோம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரீட்டா வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகத்தில் ஹியூமனாய்ட் ஸ்பீசிஸ் இருக்காங்க. அதில் மனுஷங்க, எல்ஸ், டார்ஸ் இவங்க எல்லாருக்குமே காட் ஆஃப் லைட்டோட பிளெஸிங்ஸ் இருக்கும். அப்புறம் இந்த உலகத்தில் டீமன்ஸும் இருக்கு. ஆனால் அவங்க எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தாலுமே அவங்க கிட்ட டார்க்னஸோட பிளெஸிங் இருக்கு. அது ஹியூமனாய்ட் ஸ்பீசிஸை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. இந்த ரெண்டு இனங்களும் ஆயிரக்கணக்கான வருஷங்களா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த சண்டையில இந்த லியோனார்ட் காண்டினென்ட் ஈஸ்டும் வெஸ்டும் பிரிஞ்சு கிடக்குது. ஆனா 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புத்தி உள்ள நல்ல டீமன் கிங் சிம்மாசனத்துல உட்கார்ந்தாரு. அப்போ இந்த பிரச்சனை கொஞ்சம் ஸ்டேபிள் ஆச்சு. டெம்பரரியா எல்லாருக்குமே அமைதி கிடைச்சது. ஆனா அந்த அமைதி ரொம்ப நாளைக்கு நிலைக்கல. வருஷம் 2826ல 5வது மாசத்துல ஒரு புது டீமன் கிங் சிம்மாசனத்துல உட்கார்ந்தான். அந்த டீமன் கிங் வந்த அப்புறம் எல்லா டீமன்ஸையும் மனுஷங்களை அட்டாக் பண்ண விட்டான். அந்த அட்டாக் அப்புறம் கிரேட் இன்வேஷன் சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. அவங்க சைடு என்னதான் இழப்பு இருந்தாலுமே டீமன்ஸ் விடாம மனுஷங்களை தாக்கிட்டு இருந்தாங்க. அந்த கிரேட் இன்வென்ஷன்ல கண்ணிமிக்கிற நேரத்துல பல நாடுகள் அழியப்பட்டுச்சு. வருஷம் 2827ல 4வது மாசத்துல ஹியூமனாய்ட் ரேஸ்லயே அதிக ஃபைட்டிங் ஃபோர்ஸ் உள்ள நாடு கார்கன் எம்பையர் அதுவே அழிஞ்சு போயிடுச்சு. ஹியூமனாய்ட்ஸ் போறதுக்கு எந்தவித இடமும் கிடையாது. அந்த இக்கட்டான சூழ்நிலையில ஒரு முடிவு எடுத்தாங்க. இருக்கிற எல்லா ஃபோர்ஸையும் ஒண்ணு திரட்டி டீமன் கிங்க அசாசினேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. மனுஷங்களோட சூசைட் ஸ்குவாட் டீமன் கிங் ஆர்மியா திசை திருப்புற டைம்ல டீமன் கிங் அழிக்கிறதுக்கு ஒரு அசாசினேஷன் குரூப் கிளம்பிச்சு. அவங்களுமே எப்படியோ டீமன் கிங் இன்னர் கேசல்குள்ள போயிட்டாங்க. ஆனா அந்த குரூப்ல ஒருத்த மட்டும் பிரிஞ்சு வர அவன் முன்னாடி பார்த்தா ஒரு பொண்ணு கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவளுக்கு முன்னாடி நிறைய டீமன்ஸ் நிக்குது. அவனுமே நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம இரவு அவனை பார்த்துட்டு தியோன் உனக்கு காத்துட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்க போறாங்க. தியோனுமே அங்க இருக்க டீமன்ஸை சோலவா அழிக்க போறான். இந்த சைடு இரவும் போர்ஷன்லாம் எடுத்துக்கிட்டு டீமன் கிங் அழிக்கணும்னு சொல்லிட்டு உள்ள போறான். ஆனா உள்ள போன அப்புறம் தான் தெரியுது உள்ள இருக்கிறது ஒரு பெரிய மேஜிக்கல் ஐட்டம்னு. அதுக்குள்ள இருந்து மானா பிச்சுக்கிட்டு அடிச்சிட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம இரவும் அதுகிட்ட போவ மேல இருந்து ஒரு குரல் கேக்குது. பார்த்தா அதுல இருந்து நிறைய அட்டாக் வந்து நம்ம இரவும் அவ கூட வந்தோடனே தாக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம இரவுக்கு பெரிய அட்டாக் வரதுக்குள்ளேயே அவன் நடுவில் வந்து அந்த அட்டாக் வாங்கிக்கிறான். அதுல அவளுமே அழிஞ்சு போறா. இப்போ அந்த டீமன் கிங் என்ட்ரி கொடுக்க இதை பார்த்து நம்ம இரவும் கோவம் கொண்டு அவன் அழிக்க போறான். ஆனா அந்த டீமன் கிங் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கா. என்னதான் அட்டாக் பண்ணாலுமே ஒரு செகண்ட்ல ரீஜெனரேட் ஆயிடுறான். ஹீரோவாலையும் அந்த டீமன் கிங் யூஸ் பண்ற ஸ்பேஸ் மேஜிக்கை தடுக்கவே முடியல. ஹீரோவும் என்ன மேஜிக் அது அப்படின்னு சொல்ல அந்த டீமன் கிங்கும் இதுதான் எலிமினேஷன் மேஜிக். இது ஒரு ஹை லெவல் ஸ்பெல். வழியில இருக்க எல்லாத்தையும் அழிச்சிடும். நம்ம இரவும் இதை தடுக்கிறதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும். எனக்கு இருக்க ஒரே வழி என்னோட ஜெம் ஸ்டோன்ல இருக்க மேஜிக்கல் பவரை ரிலீஸ் பண்ணி மொத்த பவர் யூஸ் பண்ணி ஒன்னு அழிக்கிறது தான். அந்த டீமன் கிங்கும் நீ உன்னோட உயிரை பணி வைக்கிறேன்னா சரி நானுமே பணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே தன்னோட அட்டாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த அட்டாக்ல ஹீரோட அட்டாக் டீமன் கிங் ரொம்பவே டேமேஜ் பண்ணிருச்சு. அதுல டீமன் கிங்குமே அழிஞ்சு போறான். அது கூடவே ஹீரோட ஸ்வாடுமே அழிஞ்சு போகுது. ஹீரோவும் உன்னால இப்ப பேச முடியாதுல. ஒரு வழியா இது முடிஞ்சதுல நான் தான் இப்ப கடைசியா பொழைச்சிருக்கேன் போல. நான் என்னெல்லாம் பாதுகாக்கணும்னு ஆசைப்பட்டனோ எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. என்னோட வீடு, என்னோட குடும்பம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட லவ் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. என்னோட உடம்பும் என்னை விட்டு போக போகுது. ஆனா அவ சாக போறன்னு நினைக்கிற டைம்ல அவன் முன்னாடி அந்த மேஜிக் ஸ்டோன் ஜொலிக்குது. இதை பார்த்து நம்ம இரவும் அதுல அளவுக்கு அதிகமான மேஜிக் சக்தி இருக்கு. அது வெடிச்சதுன்னா இந்த இடம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட போறான். அவனுமே அந்த மேஜிக் ஸ்டோனை தொட்ட உடனே ஒரு மேஜிக் சர்க்கிள் வருது. இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் வருது. நம்ம இரவு கண்ணு திறந்து பார்த்தா அவன் வேற ஏதோ ரூம்ல இருக்கான். அப்போ இருந்தா தெரியுது அவன் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கானு. இது என்னோட ரூமா இல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே ஜன்னல்ல இருந்து பார்க்க அங்க அழியாத அவனோட டவுனை பார்க்க அவனுக்கு அழிஞ்சு போடும் மெமரி தனியா போறது. இல்ல இது கனவாதான் இருக்கணும். இப்போ கதவை திறந்துட்டு அவனோட காதலையும் வர கையில் என்னாச்சு எழுந்துட்டியா அப்படின்னு கேட்க இதை பார்த்து நம்ம ஹீரோவால நம்பவே முடியல. லீசே இவன் வித்தியாசமா இருக்கிறத பார்த்து உனக்கு என்னாச்சு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவும் அவ இறந்து போன காதலியா பார்த்த உடனே கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிக்கிறான். ஆனா இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுமே வயித்துல ஒரு குத்து விட்டு நான் அதுக்கெல்லாம் ரெடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்கிருந்து ஓடி போறா. ஆனா அந்த வழியில தான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அப்போ இது கனவு கிடையாதா, எங்க என்ன புடப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நவத்தி பார்த்தா அந்த மேஜிக் ஸ்டோன் அங்க இருக்கு. இது கண்டிப்பா கனவு கிடையாது. எனக்கு நிறையவே அடிபட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாம நான் எங்க இருக்கேன் இது கனவுலனா ஒருவேளை நான் டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு வந்திருக்கேனா. ஆனதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு மேஜிக் கண்டிப்பா இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்றதுக்குள்ள வயிறும் சத்தையிட அவனுமே கிச்சன் போய் பாக்குறான். பார்த்தா அவனுக்கு தடாபுடான்னு சொல்லிட்டு சாப்பாடு ரெடி பண்ணா அவனுமே ஆமால லீஸை தான் எனக்கு சமைச்சு போடுவாள். எங்க அம்மா வழியா என்னால சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவதான் செய்வா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுமே எல்லாத்தையுமே சாப்பிட்டுறான். அவனோட ஃப்ரெண்ட் தியோன் அங்க வர ஆட எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா சோத்த போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்க எல்லாமே காலியா இருக்கு. நான் சாப்பிடலான்னு வந்தா மொத்தத்தை நீயே குடிக்கிட்டியா என்னடா சட்டியை ஃபுல்லா காலி பண்ணி வச்சிருக்க. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள தெரியும் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்னா சண்டை போட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்போ இங்க இருக்கியா. இதை பார்த்து அவனுமே ஏன்னாச்சும் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க நம்ம இரவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி என்ன வருஷம் என்ன மாசம் சொல்றியா அப்படின்னு கேட்க தேரணும் உனக்கு என்னாச்சு மண்டையில ஏதாச்சும் கோளாரா. இது வருஷம் 2823 24ஆம் தேதி 5வது மாசம். இதுக்கிட்ட நம்ம ஹீரோ இனிமேஷா கவரா எனது நிஜமாவா தேரணும். ஆமா ஆமா இது உண்மைதான். அதுவும் இல்லாம இன்னைக்கு ஒண்ணு பிறந்த நாள் தானே. சரி எல்லா சாப்பாடும் சாப்பிட்டுட்டேன் அது உன்னோட பிரசண்டா எடுத்துக்கோ. நம்ம ஹீரோ ஃபிளினும் என்னது அவ செஞ்ச சாப்பாட நீ எனக்கு பிரசண்டா தெரியா இந்த அளவுக்கு சீப்பா இருக்கியப்பா. தேரணும் எப்படி லீசு கிட்ட மண்டிக்கிட்டு கேட்டாச்சு நான் சாப்பாடு வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே
அங்க போறான். நம்ம இரவும் அவன் எப்பயும் போலதான் இருக்கால. சரி இப்ப நான் என்ன பண்றது, மேஜிக் தான் என்ன பாஸ்டிக் கூட்டு வந்துச்சுன்னா எனக்கு வேற வழி கிடையாது. இதை நான் அவங்க கிட்ட தான் கேட்டாகணும். அவனுமே அங்க இருக்க பேஸ்மெண்ட்டுக்குள்ள போவா, பார்த்தா உள்ள ஃபுல்லாவே புக்கா இருக்கு. அங்க போனா அவனோட அம்மா அங்க இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே அவங்க இறந்து முட காட்சி தான் நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடி வந்த போது அவங்க அம்மாவும் கையில் உனக்கு பார்க்க முடியாது ஏன்னா இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, விடிஞ்சே போச்சு இனிமே படிச்சுட்டு இருக்கீங்க. எனது விடிஞ்சே போச்சா, நான் படிச்சுட்டு இருந்தேன் அதனால எனக்கு தெரியல. நம்ம இரவும் எனக்கு மேஜிக் பத்தி ஒரு கேள்வி இருக்கு. நீங்க தான் ஒரு ஆர்ட்ஸ் மேஜ் ஆச்சே, நம்ம கண்ட்ரிலேயே வேற விட்டு என்ற அளவுக்கு தானே ஆர்ட்ஸ் மேஜ் இருக்காங்க. அதனால உங்களை தவிர வேற யாருக்கு மேஜிக் பத்தி தெரிய போகுதுன்னு கேட்க வந்தேன். சரி இந்த கேள்விக்கு பதில சொல்லுங்க. ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி நம்மளால பாஸ்டுக்கு போக முடியுமா? இருக்கு. ஆனா அந்த மேஜிக்கை பத்தி சில பேருக்கு தான் தெரியும். அதை யூஸ் பண்றதுக்கு நிறைய மேஜிக் சக்தி தேவை. எக்ஸாம்பிளுக்கு ஹிஸ்டரியிலே ஒரு கிரேட்டஸ்ட் மேஜை கூட்டிட்டு வந்து அவரோட மேஜிக் சக்தி யூஸ் பண்ணாலுமே அவரால் கூட ஒரு செகண்ட் பின்னாடி போறது டவுட் தான். நம்ம இரவும் அப்ப மேஜிக்கல் ஐட்டமா வச்சு யூஸ் பண்ணா அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ண முடியுமா? என்னது மேஜிக்கல் ஐட்டமா? இது ஒரு நல்ல ஐடியா. அதுல இருந்து நம்ம மேஜிக்கல் பவர் எடுத்து அந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணலாம் தான். ஆனா அந்த அளவுக்கு மேஜிக்கல் பவர் சேர்க்கணும்னா பல ஆயிரம் வருஷமா சேர்க்கணும். அப்படி சேர்த்தாலும் அது ரொம்ப கஷ்டம். சரி அப்படின்னா ஒரு ஃபோர்பிடன் ரிச்சுவலை யூஸ் பண்ணா, ஃபோர்பிடன் ரிச்சுவலை அதாச்சு உயிரை பலி கொடுத்து அதுல இருக்க லைஃப் எனர்ஜியை மேஜிக்கல் பவரை கன்வெர்ட் பண்றது. ஆமா அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நம்ம இரவும் அதுவா நான் அதை ஒரு புக்ல படிச்சேன். சரி சொல்லுங்க. ஃபோர்பிடன் ரிச்சுவல் யூஸ் பண்ணாலுமே அது நடக்கிறது இம்பாசிபிள். ஏன்னா உனக்கு தேவைப்படுறது நிறைய மேஜிக்கல் பவர். எந்த அளவுக்குன்னா இந்த கான்டினென்ட்ல இருக்க பாதி மனுஷங்களோட உயிரை பலி கொடுத்தாதான் அந்த அளவுக்கு மேஜிக்கல் பவர் கிடைக்கும். அப்படின்னா இந்த கான்டினென்ட்ல இருக்க பாதி உயிர்களை பலி கொடுத்தா அது நடக்கும்ல. அதுவும் இல்லாம அந்த அளவுக்கு மேஜிக்கல் பவர் ஸ்டோர் பண்ற அளவுக்கு எந்த வித மேஜிக்கல் ஐட்டமும் கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு இருந்துச்சு, அது இந்த புக்ல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திறந்து ஒரு கதையை சொல்றாங்க. இதோ இங்க இருக்கு. உனக்கு தேவைப்படுற ஒரே ஆப்ஷன் இந்த டிவைன் டிராகனோட இதயம் தான். ஏன்ஷியன்ட் மேஜிக் கிங்டம் சார்ல்ஸ் அந்த நாடு டிவைன் டிராகனோட இதயத்தை வச்சுக்கிட்டு பல ஆயிரம் வருஷங்களா நல்லா செழிப்பா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியில அந்த பவர் மொத்தமுமே காலி ஆயிடுச்சு. கடைசியில அந்த கிங்டமுமே அழிஞ்சு போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த டிவைன் டிராகனோட இதயம் தான் அந்த அளவுக்கு மேஜிக்கல் பவரை அடக்கிற ஒரு மேஜிக்கல் ஐட்டமா இருக்கும். அதை வச்சுக்கிட்டு வேணா உன்னால பாஸ்டுக்கு டிராவல் பண்ண முடியும். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மேஜிக் ஐட்டம் காணாம போயிடுச்சு. எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல. யாருக்கு தெரியும்? ஒருவேளை டீமன் கிங் கையில கூட போயிருக்கலாம். இது நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி என்கிட்ட உட்காந்து பேசிய ரொம்ப நாள் ஆகுது. நீ ரீசெண்டா உன்னோட ஸ்வாட் பிராக்டிஸையும் விட்டுட்ட, என்கிட்ட பேசுறதும் இல்ல. அவனும் நான் உன வேணுனே பண்ணல, என்ன மன்னிச்சிருங்க. அவங்க மாவும் ஆட நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணப்பா. ஆனா என்னன்னு தெரியல, இன்னைக்கு நீ ரொம்ப மெச்சூரா இருக்க. ஏதோ எதிர்காலத்துல இருந்து வந்து பேசுற மாதிரி இருக்கு எனக்கு. சரி அதெல்லாம் விடு, எனக்கு பசிக்குது, பாப்பி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, நாம இரவும் அதுப்பா நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, இது கிட்ட அவங்களுமே எனது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டியா? சரி இன்னைக்கு உன்னோட பர்த்டே தானே, அதை நீ பிரசண்டா வச்சுக்க அப்படின்னு சொல்ல, நம்ம இரவும் ஏன்னா எல்லாரும் சோத்தியே பிரசண்டா கொடுக்குறீங்க, ஏதாச்சும் ஒரு நல்ல கிஃப்ட் கொடுங்கப்பா. பாஸ்டுக்கு திரும்பி போறதுல அவன் பாஸ்டுக்கு திரும்பி போய் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருந்தான். எப்படி இவன் யோசிச்சுட்டு இருக்க, பக்கத்துல அவளோட கேர்ள் ஃபிரெண்டான லீசேவுமே வர. இதை பார்த்தவன நம்ம இரவு மடிக்கிட்டு என்ன மன்னிச்சிரு, நான் காலைல எது கோளாரா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அவளும் உனக்கு தப்பு தெரிஞ்சா சரி அப்படின்னு சொல்ல, நம்ம இரவு என்ன மன்னிச்சிரு, எனக்கு ஒரு தப்பான கனவு வந்துச்சு அதனால தான் அப்படி பண்ணிட்டேன். என்ன மாதிரி தப்பான கனவு? நான் சாகுற மாதிரி பார்த்தேன் அப்படின்னு கேட்க, நம்ம இரவும் ஆமா. அவளுமே அதனால தான் அந்த மாதிரி வித்தியாசமா நடந்துட்டு இருந்தியா? சரி அதனால நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இன்னைக்கு நான் உன்னோட பிறந்த நாள்ல ஹாப்பி பர்த்டே கைல். இதை கேட்டவனே கைலுக்குமே அவங்களோட மெமரி ட்ரிகர் ஆகுது. எங்களோட டவுன் டீமன் டெரிட்டரிக்கு பக்கத்துல இருக்கிறது. அதனால டீமன் இன்வேஷன் ஆரம்பிக்கிறப்ப எங்களோட டவுனை தான் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணாங்க. அந்த டீமன்ஸ் இந்த டவுனையே நரகமாக்கிட்டாங்க. அப்படிதான் நான் லீசேவை இழந்தேன். அன்னைக்கு அவளுக்காக நான் பழி வாங்குவேன்னு முடிவெடுத்தேன். இதை பத்தி அவனை யோசிச்சுட்டு இருக்க, அவளுமே என்னாச்சு உனக்கு வித்தியாசமா யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அவனுமே ஒண்ணும் இல்ல, 3 வருஷத்துக்கு அப்புறம் இங்க இருக்க அமைதி பொறி போகும். இந்த உண்மை எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒருவேளை நான் எதுவுமே பண்ணாம சும்மா இருந்தேன்னா கண்டிப்பா திருப்பியும் அதை சந்திக்க வேண்டியதா போகும். நான் திரும்பியுமே எல்லாத்தையும் இழந்து போவேன். என்னோட வீடு, என்னோட மக்கள், என்னோட உலகம் எல்லாத்தையுமே இழந்துருவேன். நான் எல்லாத்தையும் மாத்துறேன். என்னோட விதியை மாத்துறேன். என்னோட விதியை மட்டும் இல்ல, இந்த மொத்த உலகத்தோட விதியுமே நான் மாத்துறேன். இதுதான் என்னோட அட்வான்டேஜ். ஃபியூச்சர்ல நடக்க போற எனக்கு ஞாபகம் இருக்க எல்லா விஷயத்தையுமே இந்த டைரியில நான் எழுதி வச்சுட்டேன். இருந்தாலுமே என்னால இப்ப என்ன செய்ய முடியும்? இன்னும் 3 வருஷத்துல டீமன்ஸ் எல்லா மனுஷங்களையும் தாக்க ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கு தயாராகணும்னு சொல்லிட்டு இங்க இருக்க மக்கள் கிட்ட சொன்னா என்ன பைத்தியம்னு சொல்லுவானுங்க. அப்படின்னா அந்த மிஸ்டீரியஸ் டீமன் கிங்க நானே அழிக்கிறேன். ஆனா இப்ப இருக்க என்னோட சக்தியை வச்சுக்கிட்டு கண்டிப்பா அந்த டீமன் கிங்க அழிக்க முடியாது. இல்ல முதல்ல செக் பண்ணி பார்ப்போமே, என்னோட சக்தி என்கிட்ட இருக்கா இல்ல பழைய சக்தி தானு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.